இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்வோம். ஏசாயா 43வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூடி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பரிசுத்த பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்திக்கிட்டோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த நாளில் கூட உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுங்க, ஆண்டவர் உங்களோட இடைப்படுங்க ராஜா. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டோட வார்த்தையிலிருந்து ஆராதனை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். ஆராதனை என்பது எவ்வளோ முக்கியம் என்பது குறித்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வாசித்த வசனத்தில் 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 7வது வசனத்தை, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆண்டவராகிய தேவன் வேத வசனத்தில் நீங்களும் நானும் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. நம்ம எல்லாரும் படைக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கு. நிறைய பேர் இந்த உலகத்தில், நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேனே, எனக்கு இந்த உலகத்தில் நான் இருந்ததெல்லாம் வேஸ்ட்டு, நான் இருக்கிறத காட்டிலும் செத்தா நல்லா இருக்கும், நம்ம எல்லாமே எப்போவுமே தோல்வி தான் வந்துட்டு இருக்கு, எப்போவுமே கஷ்டம்தான், எப்போதான் வேதனை அப்படின்னு சொல்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவனோட வார்த்தையிலேருந்து சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப தெளிவாக. நான் என் மகிமைக்கு, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அவனோட வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை வைத்து அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கை தூக்காமல் இருக்கிறீங்க, பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, அவரை நாமத்தை மகிமைப்படுத்த தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொல்லும் போது பாருங்க, ஒரு வார்த்தையை மிக மேன்மைப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பல வார்த்தைகளை ஒரே காரணத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே தான் அப்படிதான், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எல்லாம் எதுக்காக படைச்சாங்கன்னா, அவருடைய மகிமைக்கென்று அவர் சிருஷ்டித்தார், அவர் நம்மளை உருவாக்கினார், அவர் நம்மளை படைத்தார். ஹல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, நம்ம ஏதோ நம்ம தப்பி பிறந்துட்டோம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் தான் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்தனும் தெரியல அப்படின்னு ஒரு சிலர் புலம்பிட்டு கூட இருப்பாங்க. பிள்ளைங்களே பெற்றோர்களே பிள்ளைங்களை பார்த்து, நீ எல்லாம் எதுக்குடா எங்க பிறந்தேன்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்ததற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் அவருடைய துதியை சொல்றதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் வேத வசனம் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்றே, ஆண்டவரை துதிப்பதற்கென்றே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லைங்க, உலகத்தை விட்டு நம்ம பரலோகத்துக்கு போனாலும்
அங்கேயும் நம்ம ஆண்டவரை தான் ஆராதிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8, 9, 10, 11 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவங்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மீற்றிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பதாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்துல போனாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை முடிய போறது கிடையாது. ஹல்லேலூயா. சத்தமாலில சொல்லுவோமா? ஆண்டவரை யாருமே அமைதியா ஆராதிக்க முடியாது. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிறோன்னா அங்க சத்தம் இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமாலில சொல்லுவோமா? ஆமா. நீங்க ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? அமைதியா ஆராதிக்க முடியாது. அமைதியா தியானம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணலாம். ஆண்டவருடைய மகிமையை பார்த்து, ஆண்டோடைய கிரியையை பார்த்து, ஆண்டோடைய சிருஷ்டிப்பை குறித்து ஆச்சரியப்படலாம். ஆச்சரியத்திலேயே அப்படியே என்ன சொல்றது, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மெய் மறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. மெய் மறந்து நாம போயிடலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை அமைதியா ஆராதிக்க முடியாது. எங்க நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ அங்க சலசலப்பு இருக்கும், அங்க சத்தம் இருக்கும், அங்க ஆர்ப்பரிப்பு இருக்கும், அங்க ஆரவாரம் இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமாலில சொல்லுவோமா? ஆமா. இங்க பாருங்க, அந்த ஜீவன்கள் எல்லாம் ஆண்டவரால படைக்கப்பட்ட அந்த எல்லா விதமான ஜீவன்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும்போது, சிங்காசனத்துல வீட்டிருக்கிற பார்த்து அவங்க சொல்லும் பொழுது 24 மூப்பர்களும் அவர்கள் தங்களுடைய கிரீடங்களை கீழே வச்சு, எப்படி போட்டிருக்கு 10வது வசனத்துல, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து அவர் என்ன சொல்றாங்க? அக்னாலேஜ் பண்றாங்க. என்னன்னு? ஆண்டவரே நீர் தான் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திர. நீர் ஒருத்தர் தான் எதுக்கு பாத்திர. வேற யாருக்கும் இந்த கனம் இந்த மகிமை யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதுவும் இல்லாம அவங்க சொல்றாங்க என்னன்னு? சகலத்தையும் நீரே சிருஷ்டித்தீர். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பை பார்த்தாச்சு, வாழ்ந்தாச்சு, இப்ப போய் சேர்ந்தாச்சு. ஆனாலும் ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்கினார் என்பதை மறக்கவே கூடாது. சத்தமாலில சொல்லுவோமா? உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, வேதாகமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் இதை மறந்துடக்கூடாது. ஆண்டவரை அக்னாலேஜ் பண்ணணும். ஹல்லேலூயா. அழகா பார்த்து இயற்கையை பார்த்து ரசிக்கலாம். ஆனா ஆண்டவரை துதிக்க நம்ம எல்லாரும் பழகிக்கணும், ஆராதிக்க பழகிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. இந்த என்ன சொல்றது, நிறைய பகுதிகள், பலகத்துல நிறைய பகுதிகளுக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கிற இயற்கையை பார்த்து நம்ம ரசிப்போம், மெய் மறந்து போயிடுவோம். அப்படி நம்ம அதை பார்க்கும்போது நமக்குள்ள தோன்ற ஒரு காரியம், இது ஆண்டவருடைய சிருஷ்டி. பாண்டெல்லாம் இதெல்லாம் நீங்க படைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு. மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல் மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரெயின் ஃபாரஸ்ட் சோலைகள்லாம் போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற சத்தம், அதில் ஓடுற சிற்றாறுகள், அங்கே இருக்கிற அழகான குருவிகள், குயில், மயில் எல்லாம்
சின்ன சின்ன பறவைகள், சின்ன சின்ன என்ன சொல்றது, பட்டாம்பூச்சி, இதெல்லாம் பாட்டு படிக்கும்போது அதெல்லாம் பறந்துட்டு இருக்கும்போது இப்படியும் ஒரு உலகம் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் படைச்சாரு அப்படின்ன போது நம்ம என்ன பண்ணுது, நம்மளோட கை தன்பாட்டில் உயர்த்தி, ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் படைச்சதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்குது. ஹல்லேலூயா. உண்மையா ஆண்டவர் இதெல்லாம் படைச்சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் இதுக்கெல்லாம் துதிக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். ஹல்லேலூயா. செல்ஃபி போடுறதோட விட்டுறக்கூடாது. ஆமீன். நான் அங்கே போனேன் இங்கே போனேன், ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் படைச்சிங்களே, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணேன், இதெல்லாம் நீங்கள் படைச்சிங்க. அதான் திரும்ப சொல்லு, சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய சித்தத்தினால. ஆண்டவர் ஏதோ ஆக்சிடென்ட்டாக பிக் பேங் தியரி மாதிரி ஏதோ ஒரு தியரினால எல்லாம் உலகத்தில் உண்டானவங்க உண்டாகல. அது எப்படி தான் உண்டாச்சு, அவருடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. They exist because God created. ஹல்லேலூயா. இப்ப தோன்றி இருக்கிறேன் நான், இப்ப என்னால் கண்ணால பார்க்கிறேன். ஏன் அதை பார்க்கிறேன்னா, இவைகள்லாம் ஆண்டவரால படைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. நம்ம அதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவரை ஆராதிக்க முகம் அப்படி போட்டிருக்காங்க, அவங்க பணிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி போட்டாங்க, தொழுது கொண்டு தங்களுடைய முன்பாக வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள். அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? முதல்ல ஆராதனை, தொழுது கொள்ள போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் அப்படின்ற வார்த்தையே ஆதியாகமம் 22 அதிகாரம் 2வது வசனத்துல, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மேரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலி கட்டிகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அடுத்து தொடர்ந்து வாங்க, அப்போ கரெக்டா வரும் பாருங்க 5வது வசனத்துல. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய், வாசிங்க சேர்ந்து வாசிங்க, தொழுது கொண்டே உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொண்டே, will go yonder and worship and come again to you. தொழுது கொண்டு, ஆண்டவரை தொழுது கொண்டு நாங்க திரும்ப வருவோம். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு இந்த worship, worship அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. In other words, worship has to do with worthiness, to receive admiration and praise. ஆராதனைக்கு பாத்திரர் அப்படின்னா அது ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மனுஷன் நிறைய பேருக்கும் நிறைய பொருட்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய ஹீரோ வர்ஷிப் இருக்கு இந்த உலகத்துல. இந்த ஒரு நபரை குறித்து, ஒரு பெரிய ஆளை குறித்து, ஒரு பெரிய அம்மாவை குறித்து, பெரிய ஐயாவை குறித்து அவங்க தான் எல்லாம் சொல்லிட்டு கோயிலெல்லாம் கட்டுறாங்க. அப்படி சினிமா நடிகர் கூட கோயில் கட்டி வச்சிருக்காங்களாம். நம்ம ஊர்ல சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கு கூட கோயில் கட்டி வச்சிருக்காங்க, சிலை பண்ணியிருக்காங்க, அவங்களே சாமியா கும்பிடுறாங்க. ஆனால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நம்மை படைத்த ஒரு ஆண்டவர், அவர் ஒருத்தரை தான் நாம் சேவிக்கணும். அவர் ஒருத்தரே துதிக்கு ஆராதனைக்கு பாத்திரர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. அப்படி அவரை ஆராதிக்கும் போது தொழுக, அவரை தொழுது கொள்ள போகிறோம். இந்த வார்த்தை பணிந்து கொண்டு, அவரை தொழுது கொண்டு, முகம் குப்புற விழுந்து அப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த ஆராதனை கொடுத்து இங்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த
ஆராதனை, தொழுது கொண்டு வரப்போகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் என்ற இந்த வார்த்தையானது தொடர்ந்தீச்சியாக 22 அதிகாரத்திலிருந்து அநேக இடங்கள்ல வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே ஒரு காரியத்தை நான் இங்கே எல்லாரும் பார்க்கும்படியாக விரும்புகிறேன். என்னன்னா, ஆராதனை ஆராதனை என்பது ஆண்டவரை குறித்ததானது, ஆண்டுடைய மேன்மையை குறித்ததானது, அவருடைய அன்பை, அவர் மேல நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அவர் துதிக்கு பாத்திரர் என்பதற்காக, அவர் மகிமைக்கு பாத்திரர் என்பதற்காக நம்முடைய வாய்களை திறந்து, போன வாரத்தில் நம்ம சொன்னோம், வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் அவர் செய்த நன்மைகளுக்காக. அப்படி நம்ம மகிமை செலுத்தும் போது, ஏற்கனவே நான் சொன்னது போல அமைதியாக நம்ம யாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவே முடியாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துறோன்னா சத்தம் போட தான் செய்யணும், ஆர்ப்பரிப்பு இருக்கணும், அல்லேலூயா, கைத்தட்டல் இருக்கணும். அங்கே ஆண்டவரை உறக்க சத்தமாய் ஆடப்பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சப்தம் இருக்கணும். ஆனால் இது எல்லாத்திற்கும் மேலே பாருங்க, ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஆராதனை அப்படின்னா அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஹல்லேலூயா. அங்கே ஒரு பலி இருக்கு. பலி இல்லாம நம்ம யாருமே ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சத்தமாலிலே சொல்லுவோமா? ஆமா. அதனால தான் துதி பலி, துதி ஒரு பலி, நம்ம ஆண்டவருக்காக ஏறெடுக்கிற ஒரு பலி, பிரைஸ் ஆஃபரிங். நம்ம ஆண்டவர் துதிக்கிறதுக்காக, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுனா ஒரு பங்கு. அது இல்லாமல் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. நான் போன வாரம் சொன்னேன்ல, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னாவே அங்கே இருக்கணும், துதி இருக்கணும். ஆமென். நன்றி அறிவித்தல் இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். கிராட்டிடியூட் இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து அவருக்கு நன்மை சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னாவே அங்கே நேரம் தான் இருக்கணும், ஒரு கிரயம் செலுத்தல் இருக்கும். இப்போ இந்த ஆபிரகாம் ஆண்டவரை ஆராதிக்க போகும்போது அவன் செய்த தியாகம்ன்றது மிகப்பெரிய தியாகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், வசனம் அப்படிதான் முடியுது, நீ உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய ஏகபுத்திரனும் உன்னுடைய சொந்த குமாரன் என்றும் நீ பாராமல் அவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, அவனை பலியிடுறதுக்கு ஆயத்தமானியே, அந்த மனசு தான். ஹல்லேலூயா. அந்த தியாகம், அந்த கிரயம் செலுத்துறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எப்போ சொன்னவேல, கை வீசிட்டு ஆண்டவருடைய சமத்துக்கு வரவே கூடாது, எப்பவுமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகள்னால ஆண்டவரை ஆராதிக்கணும், நம்முடைய பொருட்கள்னால ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறது தான் உண்மையான ஆராதனையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. எதையாவது நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா அவர் துதிக்கு ஆராதனைக்கு பாத்திரர் என்பதற்காக. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை நம்மளுக்கு முழுமையா எப்போ மாறாது, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அதில் ஒரு திருப்தி இருக்கணும். ஆண்டவரை நான் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வந்தேன், மனசுல ஒரு திருப்தி இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்துடக்கூடாது. இங்கே தூக்கமாகவே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நாலு ஃபுல்லாக என்னது, உங்களுக்கு லீவ் தான், எல்லாரும் சாயங்காலம் தான் வரீங்க. மணி எத்தனை? 5:30 மணிக்கு தான் கோயில் ஆரம்பிக்குது. இங்கே யாரும் தூங்கிட்டே இருக்கக்கூடாது, தூக்க கலக்கத்தோட இருக்கக்கூடாது. நாள் ஃபுல்லாக எதுக்காக தான்? இந்த நேரத்துக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி ஆயத்தத்தோட வரணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இங்கே எப்படா கோயில் முடிப்பாங்க, எப்போ ஆராதனை முடிப்பாங்க, எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம நிறைய பேருக்கு பிரியாணி தான் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. நாளைக்கு வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஊரெல்லாம் சுற்றிட்டு ஷாப்பிங் கீப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் பாதி ஷாப்பிங் வாங்குறதுக்கு ரெடியாக ஓடுறதுக்கு ஆயத்தமாக வரக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நேரத்தை எடுத்து ஆயத்தம் பண்ணி, பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஆமென். ஆராதனைக்கு போகிறோன்னா
ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. காலையில சர்வீஸ்க்கு வரீங்களா, கொட்ட கொட்ட முழிச்சிட்டு ஆராதனைக்கு வந்து தூங்காதீங்க. சாயங்காலம் ஆராதனைக்கு வரீங்களா, ஊர் ஃபுல்லா சுத்திட்டு சாயங்காலம் வந்து இங்க தூங்காதீங்க. இது தூங்குறதுக்கான இடம் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கான இடம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதனால இங்க வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரமா ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும். அரை மணி நேரம் கொஞ்சம் என்ன சொல்றது, பவர் நேப்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அரை மணி நேரமா தூங்கிட்டு சர்வீஸ்க்கு வந்தீங்கன்னா இங்க வந்து இங்க இருக்கிற இந்த 2 மணி நேரம் நல்லா முழிச்சு கொட்ட கொட்ட முழிச்சு ஆண்டு வார்த்தைகள்னால துதியினால கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பேலன் இருக்கணும் சரீரத்தில். ஆமென். இங்க வந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கக்கூடாது. உற்சாகமான உற்சாகத்தின் ஆவியினாலே நிறைக்கப்பட்டவங்களா இருக்கணும். சத்தமா ராமேன்னு சொல்லுவோமா? ஆமா, இங்க வந்துட்டு தூங்கி ஒழிஞ்சிட்டு இருக்க கூடாது. ஒரு உற்சாகத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். ஆராதிக்க போறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போறேன், என்னோட மகிழ்ச்சினால என்ன உள்ளா நிறைஞ்சிருக்கு. ஆண்டவர் வசனத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் என்னோட பேச போறாரு, ஆண்டவர் வசனம் உங்களுக்குள்ள ஏறணும். நம்ம சொல்ற வார்த்தை வந்துட்டு முக்கியம். இது எந்த அளவுக்கு ஆராதனை முக்கியம் என்பதற்காக தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இன்னும் 2-3 வாரத்துக்கும் பிரசங்கம் பண்ணுவேன் சரியா, ஆராதனை குறித்து. அதனால டாபிக் இப்பயே சொல்லிட்டேன். இன்னும் 2-3 வாரம் வேணா தான் பேச போகிறேன், ஆராதனை குறித்து தான் பேச போகிறேன். அதனால ஆயத்தத்தோடு வரணும். ஆன்ற ஒரு வார்த்தையின் மூலமாக கூட நம்மளோட பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆராதனை முடிச்சுட்டு வெளியே போகும்போது நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். உற்சாகத்தின் ஆவியினால நம்ம எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆராதிக்கிற சபை, ஆராதிக்கிற சபை நீங்களும் நானும் தான் சபை. ஒரு ஆராதிக்கிற சபை தங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், இக்கட்டுகள் வந்தாலும், தோல்விகள் சவால்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், அந்த தடைகள் எல்லாம் மேற்கொள்றதற்கு ஆயத்தமாகிறதே துதிக்கிறதன் மூலமா தான். சத்தமாலையில சொல்லுவோமா? பாட்டு பாடுறதோட இல்லை, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்ற பாடுறது மாத்திரம். நம்ம துதிச்சோம்னா சாத்தான் நம்மளுக்கு முன்பாக நிற்கவே முடியாது என்ற ஒரு தேவ பலன் நமக்குள்ள வருது எப்ப ஆண்டவரை துதிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆமா, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையோட வரணும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் புதிய யுக்திகளை நமக்கு தருவார். நியூ ஐடியாஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எதுக்கு? அவரை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆகினால ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரை ஏன் ஆராதிக்கணும்? ஆண்டவர் நம்ம ஏன் ஆராதிக்கணும்? ஆண்டவர் நம்ம ஏன் ஆராதிக்கணும்னா அவர் யார் என்பதற்காக. ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம ஏன் ஆராதிக்கணும்? ஆராதனை ஏன் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னா, அவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர் என்பதற்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, அவர் தான் நம்முடைய சிருஷ்டித்தவர், அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. சகலம் அவராலே உண்டாக்கப்பட்டது என்பதனால, அவர் வானத்தின் பூமி படைத்த ஆண்டவர் என்பதனால நம்மை அவர் உண்டாக்கினார். நம்ம உண்டாக்குனதே அவரை துதிப்பதற்காக தான். அப்படி இன்னைக்கு நம்ம ஆராதிக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா அவரை நம்ம ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஏன் ஆராதிக்கணும்னா, ஆண்டவர் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God reveals himself to us. Whenever God reveals himself to us, we respond to him in worship. ஆண்டவர் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவருக்கு ஆராதனையின் மூலமாக நாம் அவருக்கு பிரதி கடன் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துறதுனால அவர் யார் நமக்கு நம்ம வெளிப்படுத்துறார் பார்க்குறோம். இந்த ஆராதனை என்பது நினைக்கவே கூடாது. இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் படைச்சது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான். அவங்க எப்போ வந்து ஆண்டவரை கட் பண்ணி விட்டாங்களோ அப்போதான் ஆராதனை தடைப்பட்டுச்சு. திரும்பவும் ஆண்டவர் அதை புதுப்பித்தார். அப்போ அந்த ஒரு கேப் இல்லாமல் ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருந்திருக்கணும்.
அதை மிஸ் பண்ணிட்டான் மனுஷன். திரும்பவும் ஆண்டவர் அதற்கான வழிகளை அநேக விதத்தில் ஏற்படுத்தினார். பலி உண்டாச்சு. முதல் மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுடைய 2 மகங்களும் ஆண்டவருக்கு பலி செலுத்த போனாங்க. அது என்னத்திற்கான ஒரு அடையாளம்? அவங்க ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரோட நெருங்கி வர்றதற்கான முயற்சித்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடையாளம். அதற்கு முன்பதாக வந்த எல்லா தேவ மனுஷர்களும் சரி, அவர்கள் ஒரு நிகழ்வும் நடந்து முடிஞ்ச உடனே அங்கே ஒரு ஆராதனை இருந்துச்சு, அங்கே ஒரு பலி இருந்துச்சு. அவர் பலியிட்டார்கள், அவர்கள் தேவனை துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்படின்னா அங்கே ஒரு பலி செலுத்தினாங்க. அதன் மூலமாக ஆண்டவருக்கு அவங்க தேங்க் பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் யார் என்பதற்காக, அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினால நாம் அவரை எப்படி தரமா பிரதிபலிக்கிறோம்? நாம் அவரை ஆராதனை செய்வதன் மூலம். ஹல்லேலூயா. மலையில சொல்லுவோமா? வேதாகமத்தில் பார்க்குறோம். இந்த என்ன சொல்றது, மோசே என்ற மனுஷர்கிட்ட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். மோசே, உன்னை கொண்டு இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் நான் ரட்சிக்க போகிறேன். அப்படி ரட்சிக்கப்படுது போது நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த மலையில இருந்து. இதே மலையில ஒரு நாள் நீங்க ஆண்டவர் ஆராதிப்பீங்க. இது நான் உனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவர், இதை எந்த நிகழ்வுன்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் முதல்ல மோசையோட பேசுறாரு. அப்ப நீ ஆண்டவர் அவரை ஆயத்தம் பண்றாரு. அப்ப சொல்ற விதமாவது, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் நான் வெளிப்படுத்திருக்கிறேன், நான் தான் ஆண்டவர், நான் தான் வானத்தையும் பூமியையும் படைச்சவர், நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நான் உன்னை அனுப்பினேன் அப்படின்னு வெளிப்படுத்தின உடனே இப்போ மோசே போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு இப்போ இந்த மலைக்கிட்ட வரும்போது அவனுக்குள்ள ஒன்று வருது, ஆண்டவர் ஆராதிக்கணும்னு. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு, அவர் தம்மை வெளிப்படுத்துறார். அவர் யார்? அவர் நம்மை விடுவிக்க வந்த ஆண்டவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே ஒரு வாதியை காமிச்சே எகிப்திலிருந்து ஜனங்களை எல்லாரும் விடுவிச்சு வந்திருக்கலாம். எதுக்கு 10 வாதைன்னா, அது இந்த பார்வோனுடைய கடினத்தின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அவர் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. சத்தமா இல்ல சொல்லுவோமா? அவர் வெளிப்படுத்தும் போது ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம் பெருகுது, ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை கூடுது. அப்படி ஆண்டவர் செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தரணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும்னு தோணும். ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் நம்மத்தை மகிமைப்படுத்தணும். 430 வருஷம் அடிமைகளா இருந்தவங்க இப்ப விடுதலை ஆகி வந்த உடனே அவங்க இந்த மலைக்கு வரும்போது அப்போ மோசே சொல்றாரு, இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்னோட பேசினாரு, இந்த இடத்துல தான் ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னு. என்னாச்சு? உடனே அங்கே ஒரு பெரிய சூப்பர் ஆராதனை, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எல்லாரும் ஆயத்தமானாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவரை ரட்சிக்க வந்தவர், அவரை விடுதலையாக்க வந்தவர், அவங்க சுகத்தை கொடுக்கிறவர், அவர்களை போஷிக்கிறவர், அவர் வழிநடத்துவர் என்று அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம அவரை ஆராதிப்பதன் மூலம் நம்மை ஆண்டவருக்கு நாம வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் என்ற ஒரு பெண் இருந்தா. லூக்காவில் பார்க்குறோம். லூக்கா 1வது அதிகாரம் 46, 47 வசனத்தில் ஆண்டவர் ஆகிய தேவன் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மரியாளே, உன்னை கொண்டு உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், உன்னுடைய வயிற்றில் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உன் வயிற்றில் தோன்ற போகிறார், உன்னை பயன்படுத்த போகிறார், உனக்குள்ள பரிசுத்தாவின் வித்து இட போகிறது, அவர் அந்த குழந்தையை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பேரிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இவ விசுவாசித்தா.
அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 47வது வசனத்துல, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆண்டவர் தன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தும் பொழுது மரியாள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா? ஆண்டவரை ஆராதிக்கும் வழியாக ஆண்டவருக்கு பாடல்களை பாடினா. ஆண்டவர் துதிச்சு மரியாளின் பாடல்னு ஒரு பெரிய பாடலாகவே அந்த அடுத்தடுத்து இருக்கிற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவரை துதிச்சால், ஆண்டவரை ஆராதிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்கெல்லாம் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம ஆண்டவரை ஆராதிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாலையில சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர், அவர் நம்முடைய மருத்துவராய், நம்முடைய வியாதியிலிருந்து சுகமாக்குகிற ஆண்டவராய் அவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், அநேக விதமான சங்கடங்கள், குழப்பங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய திருமணத்தை மறுபடியுமாக ஒன்றிணைத்து கட்டி, உடைந்து போன திருமணத்தை ஒன்றா நிலைநிற்க வச்சு அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய வாழ்க்கையில கீலேயாத்தின் தைலமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நோய்களை மாத்திரம் அவர் சுகமாக்குறதில்ல, நம்மளுடைய எல்லா விதமான வேதனைகளையும் அவர், நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களையும் அவர் நம்முடைய நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம மனசெல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிருக்குது. நம்மளுடைய மனெல்லாம் ஒரே குழம்பி போயிருக்கிறது, நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படின்ன போது அவர் நம்முடைய ஆலோசகராய், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஆலோசகராய் நம்முடைய பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து வச்சு நம்முடைய வாழ்க்கையில சுபீட்சம் உண்டாகும்படி ஆண்டவர் செய்யும் பொழுது நாம அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சதமாலில சொல்லுவோமா? ஆண்டவர் யெகோவா ஈரேவாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கிறவராய் மாறும் பொழுது நம்மளுக்கு கொடுக்கறதற்கு சாப்பிட்றதற்கு சாப்பாடு, தங்கிறதுக்கு வீடு, அப்படி எல்லா விதத்தில் நம்மை போஷிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஆமா. அவர் யார் என்று அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துறார். அவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம எப்படிதான் அவருக்கு பிரதிபலன் செலுத்தணும், பதில் செலுத்தணும்னா அவரை ஆராதிப்பதின் மூலமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு நீங்க செஞ்சீங்களே, அதுக்காக உங்களை நான் ஆராதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்றேன், உங்களை துதிக்கிறேன், உங்களுக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆமா. உங்களுக்கு கை கால் வலிக்குது, மடக்க முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, அப்படியே கையில காலில் வேதனை இருக்குது அப்படின்றவங்கலாம் எக்ஸ்கியூஸ். மற்றவங்களாம் என்ன பண்ணோம்? முழங்கால் படிக்கிட்டு எல்லாம் சொல்லுங்க. முழங்கால் படிக்கிட்டு, இங்க முழங்கால் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, வீட்லயாவது போய் முழங்கால் படிக்கிட்டு. ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுவோமா? அப்புறம் இல்லைன்னா பெரிய கஷ்டமா போயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை ஆராதிக்க பழகிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆமாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து, எல்லாம் சொல்லுங்க, பணிந்து குனிந்து. அல்லேலூயா. வாத்தியாருக்கு முன்பாக குனிகிறோம், ஹெட் மாஸ்டருக்கு முன்பாக குனிகிறோம், நம்ம பாஸுக்கு முன்பாக குனிகிறோம், ஆண்டருக்கு முன்பாக நெஞ்சு நிமித்திட்டு நிற்கிறோம். குனிய வேண்டிய இடத்துல குனியறது இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி. ஹல்லேலூயா. அவர்தான் துதிக்கு பாத்திரர், அவர்தான் மகிமைக்கு பாத்திரர், அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரர். அவருக்கு முன்பதாக அவரை தொழுது கொள்றதற்கு நம்மை ஒடுக்கி ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்ம ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்? ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதற்கென்றே நாம உருவாக்கப்பட்டோம். அவர் நம்மை நமக்காக வெளிப்படுத்துகிறார். ஆகையினால நாம் அவருக்கு பதில் செலுத்தும் விதமாக நாம் அவரை ஆராதிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ஆண்டவரை ஏன் ஆராதிக்கிறோம்னா, அவர் நம்மை மீட்க வந்த இரட்சகர். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு வேளையில சொல்லுவோமா? இந்த ரட்சிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை மீட்டு கொண்டார், நம்மை ரட்சித்தார் என்பது மிக ஒரு வேதாகமத்தில். இந்த மீட்பு என்பது ஆதி ஆகமத்திலிருந்தே இருக்கு. வெளிப்படுத்த சுவிசேஷம் வரைக்கும் இந்த நம்ம மீட்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அநேக அட்டம்ப்ட் பண்ணார். இது அல்டிமேட் அட்டம்ப்ட் தான் ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது. சொல்ல போனா அநேக வெவ்வேறு விதத்தில் ஆண்டவர் மீட்பை நம்ம கொண்டு வந்தார். என்ன சொல்றது, இந்த அல்டிமேட் way that God brought redemption to the humankind is through the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு நிரந்தரமான ஒரு மீட்பை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு அல்லே சொல்லுவோமா? தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. ஆமென். உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரு. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். விலை கிரயமாய் நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, இந்த நாள்ல இருந்து உங்களை என்னுடைய குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாருடைய பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து அவருடைய பாவங்களை சுத்திகரிக்கிறார், அவர்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அப்பேற்பட்ட தேவ வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே நமக்கு உண்டாயிருக்கிறது. வரலையிலே சொல்லுவோமா? சத்தமா அலையிலே சொல்லுவோமா? ஆகையினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரலோகத்தினுடைய சிட்டிசனை நம்ம எல்லாம் மாறுறது என்பது பெரிய விஷயம். ஹல்லேலூயா. எத்தனை ஆடை வெட்டினாலும், எத்தனை மாடை வெட்டினாலும், எத்தனை கோழி அறுத்தாலும், என்னத்தை கொடுத்தாலும் ரட்சிப்பை நம்ம விலைக்கு வாங்க முடியாது. ஆமென். விலைக்கு வாங்க முடியாத அந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதன் மூலமாக நம்ம மீட்கப்படும் பொழுது, அதற்கு நம்ம எப்படி தான் ஆண்டவருக்கு பதில் செலுத்தணும், எப்படி தான் நம்ம ஆண்டவருக்கு திரும்ப நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவரை ஆராதிக்கிறதன் மூலமா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார், நம்மளை எல்லாரையும் விடுதலை ஆக்கினார். நம்ம எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்டு, விடுதலை மீட்டு கொண்டு, விடுதலையானவர்களாக சுதந்திரவாளிகளாக மாற்றியிருக்கிறார். அடிமைகள் கிடையாது. இங்க இருக்கிற யாருமே அடிமைகள் கிடையாது. நம்ம எல்லாரும் சுதந்திரவாளிகள். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி சுதந்திரவார வேதாகமத்தில் ஒரு வசனம் கலாத்தியர்ல, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளானால் நம்ம என்ன பண்ண, அவருடைய சுதந்திரராமே. நம்மெல்லாம் நம்மெல்லாம் சுதந்திரவாளிகள் அப்படின்னா நம்மெல்லாம் பிள்ளைகளானே. ரெண்டு விதத்துலையும் சொல்லலாம். நம்மெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறினா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தினா பங்கா மாறுகிறோம். ஹல்லேலூயா. சத்தமாலில சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவராகிய தேவன் நம்மளை விடுதலையாக்கி நம்ம மீட்டு கொண்டார். எல்லா விதமான கட்டுகள் இருந்து நம்மள கட்டுகள் இருந்து அவர் கட்டுகள் எல்லாம் அறுத்து போட்டார். ஹல்லேலூயா. சாத்தான் எப்பேற்பட்ட கட்டுகள்ல உங்களை கட்டி வச்சிருந்தாலும் அந்த கட்டுல இருந்து எல்லா மாய மந்திரம், பில்லி சூனியம், எல்லா கட்டும் என்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றோமோ அன்னைக்கு எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
சத்தம் மாலையிலே சொல்லுவோமா? அது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான என்ன இல்ல, குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டோட பிள்ளைங்க நீங்க யாருன்னா உங்களுக்கு குறி சொல்லுதலும் கிடையாது, உங்களுக்கு விரோதமா மந்திரமும் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. அவன் சூ சூ சூன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டாலும் எல்லாம் சூன்னு நாய் மாதிரி பத்தி விட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். விசுவாசிக்கணும், ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு விரோதமா எந்த விதமான மந்திர கட்டுகளும் எந்த விதமான பிசாசனுடைய கட்டுகளும் வேலை செய்யாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த எல்லா கட்டுகளையும் உடைத்தறியும்படியாக தான் சிலுவையிலே ஆண்டவர் சாத்தானை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்படி அப்பேற்பட்ட ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கும் போது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நிறைய நம்ம பாவ உணர்வுல இருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பாவிகள். நம்ம செஞ்ச பாவம் அயோக்கியத்தனம் அட்டுழியத்திற்கு அளவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நம்மளை சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண ஒருக்கா நம்மளுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அந்த பாவ உணர்வே உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்வே இல்லாம பண்ணிடுறாரு. ஹல்லேலூயா. ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சேன், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு ஆண்டோடைய ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும்பொழுது ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு ரிலீஃபை கொடுக்குறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் தப்பு செஞ்சவங்களே வந்து உங்ககிட்ட நீங்கள் யாரை வந்து பாவமாக நீங்கள் இதை தப்பு பண்ணிட்டீங்களோ அவங்கக்கிட்டே இருந்தே நீங்கள் மன்னிப்பு வாங்கினாலும் அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொன்னுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உங்களுடைய பாவத்தையும் மன்னிச்சு அந்த குற்ற உணர்விலிருந்து உங்களை மீட்க உதவி செய்கிறார். சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க, குத்திக்கிடுவாங்க, கொன்னுக்குருவாங்க, அப்புறமா என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களா மாறிடுவாங்க. ஆனால் என்ன மாறாது, செஞ்ச தப்பு அவங்கள கொன்னுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்குறார். அந்த பட்ட விடுதலைக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் அதுலேருந்து வந்த ரிலீஃப் என்னன்னு தெரியும். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஏசப்பா நீங்கள் எனக்கு செய்த நன்மை, இனி இந்த ஒரு குற்ற உணர்வுலேருந்து எங்களை மீட்டிங்களே, அதுக்காக உங்களுக்கு தோத்துறோம் அப்படி சொல்லிட்டு லைஃப் டைம் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை நம்மளுடைய எல்லா விதமான வெட்கத்தை எல்லாம் நம்ம வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக அவங்களோட வெட்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு நம்மளாம் மறுபடியுமாக அலங்கரித்து அவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்றார். ஹல்லேலூயா. யார் உங்களை கேடா பேசினாங்களோ, யார் உங்களை இழிவா பேசினாங்களோ, யார் உங்களை அநியாயமா குற்றம் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துறார். சத்தமாலிலே சொல்லுவோமா? சத்தமாலிலே சொல்லுவோமா? ஆமா, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாகவே உங்களை உயர்த்துகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். நீங்க அவருடைய பிள்ளைகள் என்பதை அவரு அங்கீகரிக்கிறார். He acknowledges. அப்படி இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணுமா, ஆராதிக்க கூடாதா? ஹல்லேலூயா. இப்படி நம்ம எல்லாரும் கூடி வர்றது ஒரு பெரிய விஷயம். ஆமென். இப்போ இதே காரியத்தை வீட்டில் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் there is a corporate anointing when we come together in worship. எங்கெங்கோ பிறந்தவங்க, ஏதோ வேற பாஷை பேசுகிறவங்க, வேற பழக்க வழக்கத்தில் இருந்த நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றா ஒரே குடும்பமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், இது ஒரு பெரிய சமத்துவம்னா இது உண்மையான சமத்துவம்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன நம்ம எல்லாம் ஆண்டோட பிள்ளைகள். அவருடைய ஒரு ஒரு ஒரே ஒரு தகுதியாக நம்ம எல்லாரும் கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? இங்கே இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட ஒன்றுக்கு மேலே குப்பை தூசின்னு சமுதாயம் உங்களை நினைச்சாலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய பிள்ளை, என்னுடைய மகன் என்ற ஒரு தகுதியை கொடுத்து ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். இப்படி நாம ஒரு குடும்பமா ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இங்க நீங்க பழகலைன்னா அங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? இங்கேயே நம்ம பழகிக்கணும். என்னது? பரலோகத்தில் நம்ம எப்படி இருக்க போறோம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நம்ம ஆளுங்கெல்லாம் இங்க வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. ஆமென். எங்க ஊருக்காரங்கெல்லாம் வாங்கினா வரமாட்டாங்க. அங்கெல்லாம் அப்படி யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்வென்றும் இல்லை, தாழ்வென்றும் இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் ஜாதியோ நாடோ கிடையாது. அதற்கு நம் பரலோகத்தை இங்கேயுமே ஹெவன் ஆன் எர்த்னா இதுதான். அவனுடைய பிள்ளைங்க நம்ம ஒன்றா கூடி ஒன்றா ஒரு கூட்டமாக அவரை ஆராதிக்கிறது, அவர் தொழுது, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன் கேட்ட வாரியில் நம்ம வாழ்றது, தேவனுக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. ஹல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். ஆமென்.